அமைப்பு இந்த அமைப்பு வந்து மீறி போகுது, அதை நான் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்ட்டு கேட்கிறவங்க கடைசி வரைக்கும் சிலபஸை தாண்டி போறாங்க. ஸ்கூல் புக் 10வது தரம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்கறாங்க. டிகிரி தரம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க பிஜி அளவுக்கு கேட்கறாங்க, ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. இந்த எக்ஸாம் என்ன எதிர்பார்க்குதோ ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் வெளியே போறாங்க. ஸோ அது எதை நம்ம வெளியே போய் படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போதும், இந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக மாறிட்டு இருக்கா, ரொம்ப புத்திசாலியான மாணவர்கள் மட்டும்தான் உள்ள போறாங்களா, இந்த போட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போட்டிக்கு தேவையான ஒன்றை நீங்க பூர்த்தி செய்யுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து டோனி மாதிரி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து கிரிக்கெட் பேட் மட்டும் எடுத்துட்டு போய் ஸ்டேடியத்துல போய் நின்று அப்படின்னா நான் என்னால விளையாட முடியுமா? சாதாரணமான யூத் பேப்பரின் இனிய வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இப்ப எப்படி எதிர்கொள்றது அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஸோ நான் யாரு அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து இந்த எக்ஸாமுக்கான எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. இதுல ஒரு 7 டைம் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி 2 டைம் இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். குரூப் 2 எக்ஸாம்ல 4 டைம் ஸ்டேட் ரேங்க் ஒரு 100க்குள்ள அப்படின்றது வாங்கியிருக்காங்க. ஸோ நான் பிரபாகரன். ஓகே, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல. இந்த எக்ஸாம் வந்து சிலபஸை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? இல்ல. இந்த எக்ஸாமை எப்படி நம்ம எதிர்கொள்றது? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக மாறிட்டு இருக்கா, ரொம்ப புத்திசாலியான மாணவர்கள் மட்டும்தான் உள்ள போறாங்களா, இந்த போட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போட்டி டிஎன்பிஎஸ்சிக்கும் இந்த மாணவர்களுக்கும் கிடையவே கிடையாது. மாணவர்களுக்கும் தான். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க இதற்கான வேலையை வாங்க போறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நல்லா படிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளோட கொஞ்சம் கூடுதல் நேரம் படிக்கிறாங்க. யாரு ஹார்ட் ஒர்க் நிறைய பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கொடுக்குது டிஎன்பிஎஸ்சி டைனமிக்கா அவங்களுடைய பரிணாமத்தை மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே பழைய முறையில கேட்ட கேள்விகளை விட இப்ப சற்று கடினமா கேட்கிறாங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், இப்ப கொஞ்சம் வெளியே போறாங்க. ஸோ அது எதை நம்ம வெளியே போய் படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போதும், இந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம எல்லாருமே இப்ப ஃபாலோ பண்றது பழைய முறை டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டுருந்தாங்க, அதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஒரு விஷனரியா எதிர்காலத்துல இப்படிலாம் கேட்பாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நோக்கி நம்ம போறதே கிடையாது. எப்பயுமே நடந்து முடிந்த ஒரு தேர்வு இருக்கு அப்படின்னா 2022, 23 கொஸ்டின் பேப்பரை மட்டும் வச்சுட்டு அனலைஸ் பண்ணி கொஸ்டின் நம்ம எடுத்து படிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான நோட்ஸ் எடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன பண்றாங்க, இப்ப கரண்ட் எக்ஸாமுக்கும் இப்ப அடுத்த மாசம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்குமே கொஸ்டின் பேப்பரை சேஞ்ச் பண்றாங்க. நிறைய கூற்று காரணம் அது மாதிரி அசஸ் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் நிறைய ஃப்ரேம் பண்ணி கேட்கறாங்க. மேட்ச் டைப்ல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் டீகோட் பண்ணி மறைமுகமா வெளியில இருந்து நிறைய கேள்விகள் எடுத்து கேட்கறாங்க. ஸோ நிறைய நம்ம வெளியில இருந்து படிக்கணுமா அப்படின்னா, இதுல ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் புக்கை நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியங்க. ஸ்கூல் புக் மட்டுமே போதுமா அப்படின்னா, ஸ்கூல் புக் தான் ஒரு ஆரம்பமா இருக்கும், நல்ல ஆரம்பமா இருக்கும். ஸ்கூல் புக் அப்படின்றது நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து ஆரம்பிப்பீங்க. நீங்க படிச்ச பழைய ஸ்கூல் புக்கே தான் நம்ம திருப்பி படிக்க போறோம். ஸோ எதற்காக ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதுல பேசிக்ஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஒரு பள்ளி மாணவன் புரிகிற அளவுக்கு அவங்க அதுக்கான பாடத்தை எடுத்திருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமா அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. நிறைய புக்கு, எல்லாரும் சமூக அறிவியல் புக்கு ஒரு 6-7 புக்கு வாங்கி வச்சுட்டு மலை மாதிரி அடுக்கி வச்சுட்டு இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவ்வளவு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்த நம்ம படிக்க போறோம். இப்ப இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா அதோடைய இயல்புகள் என்ன அப்படின்னு ஸ்கூல் புக்ல ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப பேசிக்கான விஷயம். அதை நம்ம படிச்சாதான் டிஎன்பிஎஸ்சியோடைய கேள்வியை நம்மளால எதிர்கொள்ள முடியும். சரிங்களா? என்னன்னா கொஞ்சம் அதிகமா அப்கிரேட் பண்ணி இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஒரு 2 கொஸ்டின் பட்ஜெட் ரிலேட்டடா கேட்பாங்க. நம்ம பேசிக்கான விஷயத்த ஃபர்ஸ்ட் படிச்சிட்டோம் அப்படின்னா நேச்சுரலி ஒரு 100 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து ஒரு 25 கேள்வி ஜிஎஸ்ல எதிர்பார்க்கலாம். ஒரு 175 கேள்வி குரூப் 1ல கேட்கறாங்கன்னா ஒரு 40 கேள்வி ஸ்கூல் புக்ல இருந்து வரும். ஸ்கூல் புக்கை நீங்க படிச்சுட்டு அப்புறம் ரெஃபரன்ஸ் புக் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் எடுத்த உடனே லக்ஷ்மிகாந்த் நான் படிக்க போறேன் அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். லக்ஷ்மிகாந்த் வந்து லாயர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட புக்குங்க, இல்ல யூபிஎஸ்சியோடைய மெயின்ஸ் எழுதக்கூடிய ஆளுங்களுக்காக உருவாக்கப்பட்ட புக்கு. அதுல நிறைய ஆர்டிகல் இருக்கும். புக்கே 1300 பேஜ் இருக்கும். அதை உங்களால எடுத்த உடனே படிச்சீங்கன்னா ஃபெடப் ஆயிடுவோம். அதனாலதான் ஸ்கூல் புக்ல இருந்து ரொம்ப எளிமையா ஆரம்பிங்க. 6வதுல ஒரு 2 பாடம் இருக்கும். மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்னன்னு இருக்கும். குடியரசுத் தலைவர்னா என்ன,
பிரதம மந்திரினா யாரு? இப்ப நேச்சுரலா நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், துணை குடியரசுத் தலைவருடைய பேர் என்ன? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நம்மளுடைய கவர்னருடைய பேர் என்ன? அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இந்த பேசிக்கான விஷயத்தையே நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம உட்காந்து டிஎன்பிசிக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு நம்ம உட்காந்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அங்கதான் நம்ம தவறு பண்றோம். நிறைய பேர் டிஎன்பிசி எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்களா, பேப்பர் டெய்லியும் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்பர் படிச்சோம் அப்படின்னா அது எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்கன்னா ரொம்ப இயல்பான விஷயம் என்ன அப்படின்னா படிக்கிறது. நிறைய பேருக்கு இந்த படிக்கிற ஹேபிட்டே இல்லாம போயிருக்கும். நம்ம படிக்கிற உலகத்துல இருந்து நம்ம பாக்குற உலகத்துக்கு வந்துட்டோம். யூடியூப் மட்டும்தான் பார்ப்போம், இல்ல ஃபேஸ்புக் மட்டும்தான் பார்ப்போம், இல்ல இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் பார்ப்போம். நான் பாக்குறதுல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லுங்க அப்படின்ற உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த படிக்கிற ஹேபிட் இல்லாதவங்களுக்கு இந்த டிஎன்பிசி அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். படிக்கணும் நம்ம. அதுக்காக தான் ரொம்ப எளிமையா ஸ்கூல் புக்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்றத சொல்றதுங்க. ஸ்கூல் புக்ல பேசிக்கான விஷயம் இருக்கும். அதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ரெஃபரன்ஸ் புக் போறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம படிச்சதை விட கொஞ்சம் அதிகமா அங்க கொடுக்க போறாங்க. இப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 12 to 35 அப்படின்றத அங்க ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. 12னா என்ன, 13னா என்ன அப்படின்றத ஒரு லைன்ல கொடுத்துருப்பாங்க. அது இன்னொரு 3-4 லைன்ல லக்ஷ்மிகாந்த் புக்ல இருக்கும். அதுல என்ன ஆக்ட் வந்திருக்கு அப்படின்றத இருக்கும். நீங்க இந்த அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 12, 13 அந்த ஒரு லைனை படிச்சாதான் உங்களால போய் ரெஃபரன்ஸ் புக்ல படிக்க முடியும். ரெஃபரன்ஸ் புக் ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னா அவ்வளோ படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம யூபிஎஸ்சியோடைய எக்ஸாம் எதிர்கொள்ள போறது கிடையாது. டிஎன்பிசி எக்ஸாம் தான் நம்ம எதிர்கொள்ள போறோம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்னா கேள்விகள் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா பதில்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து டிஎன்பிசி இன்னும் கூட எளிமையா தான் இருக்கிறாங்க. ரொம்ப அணுக முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையவே கிடையாதுங்க. இப்பயுமே சொல்றேன், 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா யூபிஎஸ்சில உங்களால ஒரே ஒரு சாய்ஸ் தான் எலிமினேட் பண்ண முடியும். ஆனா டிஎன்பிசில 2ல இருந்து 3 சாய்ஸ் உங்களால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். சம்பந்தமே இல்லாம ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு லேமனா நான் படிக்கிறேன்னா கூட இது தப்பான ஆன்சரா இருக்குமோ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமான விஷயத்த எதிர்கொள்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கல்வி கற்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா எங்க அது பூர்த்தி ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த படிச்சிருக்கீங்க, படிச்ச விஷயத்த ஒரு படிக்காத ஒரு விஷயத்துல நீங்க அப்ளை பண்றீங்க இல்லைங்களா, அதுதான் நான் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா இந்த ரெஃபரன்ஸ் புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு ஜெயிக்கவும் முடியுங்க. ஸோ ஸ்கூல் புக் அப்படின்றது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சோர்ஸ். ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் புக்ல இருந்து ஆரம்பிங்க. ஸ்கூல் புக் வந்து நம்ம சின்ன வயசுல வந்து என்ன பண்ணிருப்போம்னா மனப்பாடம் பண்ணியிருப்போம். அதுதான் எஜுகேஷன் அப்படின்றது. இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி முறை இந்தியா முழுசா மெக்காலே கொண்டு வந்த கல்வி முறை இன்னைக்கு வரைக்கும் மனப்பாடம் சார்ந்த ஒரு கல்வி முறை. இப்ப தேர்வு முறையும் மனப்பாடம் சார்ந்து இருக்குன்னா இப்ப தேர்வு முறை மனப்பாடம் சார்ந்து கிடையாதுங்க. நம்மளுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க மனப்பாடம் மட்டும் பண்றீங்க அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. சயின்ஸ்லயே எடுத்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் இருக்கு, வேதியியல் இருக்கு, உயிரியல் இருக்கு, என்விரான்மெண்ட் இருக்கு, சரிங்களா, சுற்றுச்சூழல் அப்படின்னு இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. 5 யூனிட்டா பிரிஞ்சிருக்கு சயின்ஸ் மட்டுமே. இது இல்லாம நமக்கு வந்து பாலிட்டி இருக்கும், அப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஹிஸ்டரியிலேயே 3ஆ பிரிஞ்சிருக்கும். மாடர்ன் ஹிஸ்டரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அப்புறம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி அப்படின்னு இது மாதிரி நிறைய பிளவுகள். தமிழ் கலாச்சாரம்னு ஒன்று இருக்கும், தமிழ் வரலாறுன்னு ஒன்று இருக்கும், தமிழக பொருளாதாரம், தமிழக இயற்கை வளம் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். இது எல்லாத்தையும் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியுமா? கண்டிப்பா மனப்பாடம் பண்ணவே முடியவே முடியாதுங்க. சத்தியமா முடியவே முடியாது. ஸோ ஸ்கூல்ல படிக்கிறப்ப நம்ம மனப்பாடம் பண்ணி அந்த 6ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைகிறதுக்கு அதை மட்டும் நம்ம எக்ஸாம் எழுதிருப்போம், தேர்ச்சி அடைஞ்சிருப்போம். ஆனா இப்ப இங்க வந்து நம்ம மாட்டிப்போம். இப்ப உங்களுக்கு 9th இருக்கக்கூடிய ஒரு 6 யூனிட் தான் டிஎன்பிசில முழுசா கேட்க போறாங்கன்னா நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதலாம். ஆனா அவன் எதை வேணாலும் கேட்கலாம். சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய எதை வேணாலும் கேட்கலாம். இன்னும் கூட நிறைய பேர் சிலபஸை தாண்டி போறாங்க. ஸ்கூல் புக் 10வது தரம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டா கேட்கறாங்க. டிகிரி தரம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவங்க பிஜி அளவுக்கு கேட்கறாங்க, ரொம்ப அதிகமா கேட்கறாங்க. இந்த எக்ஸாம் என்ன எதிர்பார்க்குதோ அதை பூர்த்தி செய்யறவங்க கண்டிப்பா இந்த தேர்வுல ஜெயிப்பாங்க. இல்ல நான் இந்த அமைப்பு வந்து மீறி போகுது, அதை நான் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன் அப்படின்ட்டு கேட்கறவங்க கடைசி வரைக்கும் ஒரு 10 வருஷம்னாலும் 15 வருஷம்னாலும் அதே இடத்துல தான் நிற்பாங்க. அவங்களால இந்த தேர்வுல ஒரு அலுவலரா ஒரு ஆபீசரா மாறவே முடியாதுங்க. இப்ப நீங்க படிக்கிறப்பவே நீங்க ஒரு ஆபீசரா நினைச்சு படிங்க. எனக்கும் சாதாரணமா ஒருத்தருக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் 8 மணி நேரம் படிக்கிறான்னா நான் 10 மணி நேரம் படிப்பேன். நான் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்து பண்ணுவேன். ஷார்ட்கட்டோட படிப்பேன் அப்படின்றதுலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஷார்ட்கட் அப்படின்னா நான் கடந்த 15 வருடமாக சொல்றது இதுதான்.
ஒரு விஷயத்த 10 டைம் படிங்க. 10 டைம் படிச்சு உங்களுக்கு இல்லைன்னா 100 டைம் படிங்க. கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல அந்த கேள்வி கேட்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பா நினைவில் இருக்கும். அந்த நினைவில் இல்லாமவே இருக்காது. இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய அறிவாளியா இருக்கணுமா? நிறைய பேர் இனிஷியல் ஸ்டேஜ்லயே தடுமாறக்கூடிய இடம் இதுதான். நான் காலேஜ்ல 65% தான் வாங்கியிருக்கேன். நான் 70% தான் வாங்கியிருக்கேன். நான் அரியர் வச்சு 5 வருஷமா என்னோட இன்ஜினியரிங் கோர்ஸை கிளியர் பண்ணேன். அது மாதிரி கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் ஐஏஎஸ் ஆயிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து உங்களுடைய பெரிய அறிவு, பெரிய வெல் நாலேஜ்டு அப்படின்றதெல்லாம் செக் பண்ற எக்ஸாமே கிடையாது. இந்த எக்ஸாம்ல நீடித்து உழைக்கிறேன் நானு, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அப்படின்ட்டு கன்சிஸ்டண்டா ஒரு 8 மாசம் படிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்வுல உங்களால வெற்றி பெற முடியும். அதே மாதிரி உள்ள வரக்கூடிய நபர்கள் இன்னும் என்ன அப்படின்னு சந்தேகப்படுவாங்கன்னா, இந்த எக்ஸாம்ல போட்டி சூழல் அதிகமா இருக்கு, 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, நான் எப்படி பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம இந்த போட்டி சூழல் பத்தி எப்ப நம்ம மனசுல எடுத்துக்கணும் அப்படின்னா, பேசிக்கா சில புக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்கூல் புக் படிக்கணும், ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அது நீங்க முடிச்சுட்டு பாருங்க உங்க கூட எவ்வளவு பேர் நிற்பாங்க அப்படின்ட்டு. இந்த போட்டிக்கு தேவையான ஒன்றை நீங்க பூர்த்தி செய்யுங்க ஃபர்ஸ்ட். நான் வந்து டோனி மாதிரி விளையாடணும் அப்படின்னா, நான் வந்து கிரிக்கெட் பேட் மட்டும் எடுத்துட்டு போய் ஸ்டேடியத்துல போய் நின்று அப்படின்னா நான் என்னால விளையாட முடியுமா? சாதாரணமான ஒரு பவுலர் போட்ட பால்லயே நான் போல்ட் ஆயிடும் இல்லைங்களா? அதற்கான பயிற்சி தேவை. நீங்க டே அண்ட் நைட்டு இதுக்காக ட்ரெயின் பண்ணுங்க, சரிங்களா? ட்ரெயின் ஆகுங்க, நிறைய டெஸ்ட் எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப் இதுக்காக கிரியேட் பண்ணுங்க, டவுட் கேளுங்க, கொஸ்டின் ஆன்சரை ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஏன் இந்த ஃபேக்ட் இங்க வந்துச்சு, இந்த கேள்வி ஏன் தப்பா கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி எந்தெந்த ஃபேக்ட்லாம் தப்பா இருக்கு அப்படின்றத இந்த எக்ஸாம் உலகத்துக்குள்ள நீங்க வாங்க. வந்து படிச்சதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க, நீங்களும் டோனி ஆயிடுவீங்க. தூக்கம் வந்துடும். புக்கு எடுத்த உடனே இதெல்லாம் நமக்கு சரியா வருமா, பிரைவேட்டா வேலைக்கு போயிடலாமா, இல்ல அப்பாவோட பிசினஸை பாத்துக்கலாமா, இல்ல பொண்ணுங்களா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்ற நினைவெல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் மீறி வரணும். 1 மாசம், 1.5 மாசம், 2 மாசம் இந்த கஷ்டத்தோடவே நீங்க பழகுங்களேன். அதுக்கப்புறம் இந்த தேர்வு ரொம்ப எளிமையா இருக்கும். எனக்கு இந்த எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் வருமா வராதா அப்படின்ற கான்சியஸ்லாம் இல்லை. எனக்கு இது தேவையானதை நான் படிச்சு புரிஞ்சுக்க போறேன் அப்படின்றத படிச்சாங்க. இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நான் படிக்கிறேன். இப்ப ஆனந்த் அவர் பேரு, என் ஃப்ரெண்டு, அவர் வந்து கமிஷனர் இன்கம் டேக்ஸ்ல இருக்காரு. அவர் எப்பயுமே நிறைய பேருக்கு நிறைய டெக்னிக் இருக்கும். அவர் வந்து எந்த டெக்னிக்ல படிப்பாருன்னா, நான் இன்ஃபிளேஷன் பத்தி படிக்கிறேன் அப்படின்னா அதை அவர் படிச்சிருவாரு. படிச்சுட்டு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க சரிங்களா, அவங்களை கூப்பிட்டு இன்ஃபிளேஷன் பத்தி சொல்லுவாரு. நான் டீச் பண்ற அளவுக்கு நான் படிக்க போறேன், அப்பதான் நான் ஃபுல்லா அதை புரிஞ்சுப்பேன், அப்பதான் எக்ஸாம்ல வந்தாலும் என்னால எழுத முடியும். ஸோ அந்த டெக்னிக் அவர் வந்து ஃபாலோ பண்ணாரு. இன்னைக்கு கூட நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லித்தர அளவுக்கு நீங்க படிங்களேன், அது வந்து உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்க உங்களை வந்து கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாங்க, பூமர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்கள இந்த உலகம் பாஸ் பண்ற வரைக்கும் பழிச்சுக்கிட்டு இழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பாக்குற பார்வையும் இந்த உலகத்துக்கு வேறையா இருக்கும். டே அப்பா இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற ஒரு நினைப்போட உங்களை வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா? சோ அதுதான் உண்மையான வெற்றி. நீங்க இந்த எக்ஸாமுடைய ப்ராசஸை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தேர்வுல உங்களால ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே, இந்த ப்ராசஸ் நான் எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ ஒண்ணுமே கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் புக் ரொம்ப எளிமையா இருக்கும், ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஸ்கூல் புக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணி படிங்க, சரிங்களா? படிச்சு நோட்ஸா எடுத்துக்கோங்க, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போறீங்க அப்படின்னா அவங்க கிளாஸ்ல தரக்கூடிய லெக்சரை நோட்ஸா எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெஃபரன்ஸ் புக் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு என்ரிச் பண்ணுங்க. உங்களுடைய கிளாஸ் நோட்ஸையும் நீங்க புக்ல எடுத்த நோட்ஸையும் இன்னும் மேம்படுத்துங்க, அடுத்த நிலைமைக்கு கொண்டு போங்க. எப்ப வெர்ஷன் 1ல ஒரு நோட்ஸ் எடுத்தீங்க, வெர்ஷன் 2ல அதை கொஞ்சம் என்ரிச் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணி. அடுத்து எம்சிக்யூஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணுவீங்க. 5000 10,000 எம்சிக்யூஸ் நீங்க அட்டன் பண்ணுவீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்ப இந்தியன் பாலிட்டி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, நான் அடிப்படை உரிமைகள் படிச்சிருக்கேன் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் சார்ந்த நெட்ல நீங்க சர்ச் பண்ணுங்க, ஆயிரக்கணக்கில் வருது. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்களேன். சால்வ் பண்ணா நீங்க எடுத்த நோட்ஸ் எவ்வளவு பலகீனமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ என்னென்ன பலகீனமா இருக்கு, எந்தெந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத தேடி எழுதிட்டு உங்க நோட்ஸ்ல அதை சேர்த்துக்கோங்க. இப்போ உங்க நோட்ஸ்க்கு ஒரு ஷேப் இருக்கும் இல்லைங்களா, நீங்க எடுத்த ஸ்கூல் புக்ல இருந்து நோட்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் புக்ல சேர்த்த ஒரு நோட்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பரையும் இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய எம்சிக்யூஸையும் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க நோட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சோ அதுதான் உங்களுடைய பைபிள். அதை திரும்ப திரும்ப படிக்கணும். நீங்க முதல் டைம் எடுக்கிறப்ப பாலிட்டிக்கு ஒரு 100 பக்கத்துக்கு நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது 1 வாரம் ஆகும் அதை ஃபுல்லா நல்லா தரவா படிக்கிறதுக்கு. 2வது டைம் கம்மியாகும், 3வது டைம் கம்மியாகும், 4வது 5வது டைம் ஒரு நாள்ல நீங்க படிப்பீங்க சில அட்டம்ஸ்க்கு அப்புறம். ஒரு 100வது டைம் நீங்க படிக்கிறப்ப 5 நிமிஷத்துல படிச்சிருவீங்க. அந்த 5 நிமிஷம் படிக்கிற அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆகுறீங்க இல்லைங்களா,
அந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுத்தாதான் இந்த எக்ஸாம்ல வேலை கிடைக்கும். அதுதான் உண்மையான உங்களுடைய படிப்பு, அதற்கு நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க அப்படின்றத டிஎன்பிசிக்கு தெரியும். நம்ம போட்டியா நினைக்கிறது டிஎன்பிசி கிடையாதுங்க, உங்களோட அதிகமா படிக்கக்கூடிய சக மாணவர் தான். அவரு தான் உங்களுடைய காம்படிட்டர். ஸோ அவரை விட நீங்க அதிகமா படிக்கிறீங்களா அப்படின்றத பாருங்க. இல்ல நான் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிப்பேன் அப்படின்னா இருக்கவே இருக்காதீங்க. நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி பிளானர் வருமா, பிளானர்ல மே மாசம் எக்ஸாம், ஜூன் மாசம் எக்ஸாம் இருக்குமா, அதுக்கு பிளான் பண்ணி ஒரு 6 மாசம் தொடர்ந்து நான் சொன்ன இந்த செயலை திரும்ப திரும்ப பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். முயற்சி இந்த வேலை வாங்குற வரைக்கும் திரும்ப திரும்ப நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அப்படின்றது சக்சஸ் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப நடக்கிற எக்ஸாம் பயங்கர டிரான்ஸ்பரண்ட். இதுல டிஎன்பிஎஸ்சி பத்தி எல்லாருமே அப்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே இது தப்பு, இது இவங்க தப்பா செய்யறாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க சொல்றவங்க ஒரு விதத்துல ஆதாயம் அடைவாங்க, சரிங்களா. ஆனா அதை நம்புறவங்க நம்ம இருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஏமாற்றம் தான் அடைவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஎன்பிசி உண்மையிலே இந்த ப்ராசஸை கரெக்டா பண்ணுது. இப்போ ரொம்ப டைம் பவுண்டட். 3 மாசத்துல ரிசல்ட் போட்டு 5 மாசத்துல கவுன்சிலிங் வச்சு 7வது மாசம் உங்களுக்கு வேலை தருது. வேற எங்க வேலை தராங்க? வெறும் 50 ரூபா அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு ஒரு வேலை தரக்கூடிய அமைப்பா இப்ப டிஎன்பிசி இருக்கு. ஸோ அதை நீங்க நம்பி உங்க மேல நம்பிக்கை வைங்க. அதோட அதிகமா டிஎன்பிசியை நம்பணும், சரிங்களா. அதை நம்ம நம்பினாதான் நம்மளுடைய பயணத்தை நம்ம ரொம்ப சீர்படுத்திக்க முடியும். இந்த முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் வெற்றியாளராக ஆயிடலாங்க. ஸோ இந்த தேர்வுக்கான பயிற்சியை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் வீட்டுல இருந்தே அதை படிச்சு பாஸ் பண்ண முடியுமான்னா கட்டாயமா பாஸ் பண்ண முடியும். கடைசி வருஷம் கூட டிசி ஆனவங்கள நிறைய பேர் வீட்டுல இருந்தே அவங்களே செல்ஃபா படிச்சு கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல எனக்கு ஒரு அகாடமி துணை வேணும், நான் காலேஜ் முடிச்சுட்டு அதே ஒரு அட்மாஸ்பியரோட ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேரேன் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட்ல போய் சேருங்க. இந்த ப்ராசஸை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கிளாஸஸ் ரெகுலரா நடக்கணும். அவங்க நினைச்சா கிளாஸ் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு நினைச்சதை மட்டும் கிளாஸா எடுப்பாங்க. சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும், நல்ல மெட்டீரியல் தரணும், டெஸ்ட் நிறைய வைக்கணும். ஸோ இது மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் எங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சேருங்க. இல்ல நானே படிச்சுப்பேன் அப்படின்னா நீங்க ஷெட்யூல் அப்படின்றத நீட்டா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் இதை போடுறேன் அப்படின்றத போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவர் தான் வேலை வாங்க போறாரு, இல்ல நம்ம வாங்க போறோம். அவர் எப்படி படிக்கிறாரு அப்படின்றத வச்சு நம்ம மோட்டிவேட் ஆகும் இல்லைங்களா. இல்ல பொறாமையாவது போடுவோம். பொறாமப்படுறப்ப என்ன பண்ணுவோம், கூடுதல் நேரம் நம்ம படிப்போம். ஸோ சக போட்டியாளர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது தெரியும். இப்ப கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு ரேஸ்ல ஓடனா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லைங்களா. நம்ம ஒரு 10 பேர் கொண்ட குழுவோட ஓடுறப்ப நான் முன்னாடி ஓடுறேன், நான் பின்னாடி ஓடுறேன் அப்படின்ற போட்டி சூழல் இருக்கும் இல்லைங்களா. அவங்களை கரெக்டா கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க இந்த எக்ஸாமுக்காக படிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த தேர்வுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலையை கண்டிப்பா பெற்று தருவாங்க. ஸோ இந்த எக்ஸாமுடைய பயிற்சி பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரங்க, நீங்க கால் பண்ணி பேசுங்க, சரிங்களா. எப்பயும் கைட் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். எங்களோட பயிற்சி மையம் சேலம் மாநகர்ல இருக்குங்க. ஸோ சேலம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இங்க நேரடி வகுப்பு அப்படின்றத பங்கு பெறலாம். ஸோ இது இல்லாம ஆன்லைன் கிளாஸஸ் த்ரூ அவுட் இந்தியா, இல்ல நீங்க வேர்ல்ட்ல எங்க இருந்தாலுமே அட்டென்ட் பண்ணலாம். ரொம்ப இன்டராக்டிவ் மோட்ல இருக்கும், சரிங்களா. ஒரு கிளாஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி தருவோம். இப்ப ஒரு கிளாஸ்னா டிக்டேட் பண்றது கிளாஸ் கிடையாதுங்க. ஒரு கான்செப்டை உங்களுக்கு புரிய வைக்கணும். புரிஞ்சு வச்சதுல இருந்து நீங்க எதிர்கிற கேள்வி கேட்கணும், அதுக்கு நாங்க பதில் சொல்லணும். இதுதான் வகுப்பு. அந்த வகுப்புல சொல்லி கொடுத்தது நம்ம கேட்கிற எக்ஸாம்ல வராது. நீங்க அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்க இல்லைங்களா. கிளாஸ்ல இதெல்லாம் எடுத்தாங்க, இந்த 2 பாயிண்ட் இவர் விட்டுட்டாரு அப்படின்னு நீங்க ஒரு தேடுவீங்க இல்லைங்களா. அதுதான் அந்த எக்ஸாம்ல கேட்பாங்க. நாங்க சொல்லி கொடுத்தது உங்க நோட்ஸ்ல இருக்கிறது வராது. அது உங்களை அடுத்த நிலையை நோக்கி நகர்த்தும். ஓகே, இவர் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காரு, வேற எது மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு தொடர்ச்சியோட இருக்கிறோம் இல்லைங்களா. அதுதான் இந்த எக்ஸாம்ல சஸ்டெயின் ஆகும். அப்பதான் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்றதுக்கு தொடர்ந்து நீடித்து நம்மளால படிக்க முடியும். இல்ல இதுதான் புக்கு, இதை நான் படிச்சுட்டேன், அடுத்து என்ன படிக்கிறது தெரியல, தேவையில்லாத ஒரு புக்கு நம்ம எடுத்து படிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் அறவே தவிர்க்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி அப்படின்னு இருக்கும். ஸோ சேலம்ல இருக்கு ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் அப்படின்றதும் இருக்குங்க. ஸோ 1 இயர் கோர்ஸ் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த 1 இயர் கோர்ஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எக்ஸாமையும் கண்டிப்பா தேர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு 70 தேர்வு 80 தேர்வு அப்படின்றத நீங்க பயிற்சி எடுத்துட்டு அப்புறமா தான் அந்த டிஎன்பிசி வைக்கிற தேர்வை போய் எழுதுறீங்க. அது இன்ஃபேக்ட் ரிலேட்டிவ்லி ஈஸியா கூட இருக்கும். நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கும் அவங்க கேட்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் கேள்வியா கேட்கறது கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒரு 4 விஷயத்த சொல்லி
அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு 4 விஷயம் உங்களை தேட வைக்கிறோம் இல்லைங்களா, கொஸ்டின் பேப்பரும் கஷ்டமா கேட்கறோம் இல்லைங்களா, இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை எங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அங்க சேர்ந்து படிங்க, கண்டிப்பா வேலை உங்களுக்கு சீக்கிரமாவே கிடைக்கும். ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் பாரதி அகாடமி சேலம்ல இருக்குங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸஸோடைய ஷெட்யூல் இருக்கும். டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்ல உங்களுடைய மெயில் ஐடிக்கு நாங்க அனுப்பி விடுவோம். ஒரு பிங் மட்டும் பண்ணுங்க,